இருக்கிறது. சங்க காலத்தின் குறிஞ்சியிலிருந்து சமகால மலையகம் சிறப்பு பெறுகிற பகுதி என்னவென்றால், அங்கே மலையும் மலையும் சார்ந்த ஒரு நில பண்பாட்டுவியல் தான் அறிமுகமாகிறது. அதற்குள் மக்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இங்கே இலங்கையிலே இந்த மலையும் மலை சார்ந்த பகுதிகளை உருவாக்கியதே ஒரு மக்கள் கூட்டம். அவர்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு முன்பதாக இந்த மலையகம் என்ற சொல்லே இருக்கவில்லை. அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலும் கூட மலைநாட்டு பகுதிகளிலே வாழ்பவர்களை அவர்கள் கண்டிய சிங்களவர்கள் என அடையாளப்படுத்தினார்களே தவிர மலைநாட்டு சிங்களவர்களை அனைவருத்தவில்லை. இப்போதும் கூட கந்துக்கரே தேமல என அவர்கள் கந்துக்கரே சிங்கள என அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்துவதில்லை. கண்டிய சிங்களவர்கள் என்றுதான் சொன்னார்கள். பகாத்தரட்ட சிங்கள உடரட்ட சிங்கள என்று பிறகு பின்னாளில் அடையாளம் காணப்பட்டது. எனவே நிலத்திலிருந்து ஒரு மக்கள் சமூகமாக மாறுகிற விஷயம் போது நான் அதை இப்படி சொல்லுவேன். மலையும் மலை சார்ந்தது குறிஞ்சி, மலையும் மக்கள் சார்ந்தது மலையகம் என்கின்ற மக்கள் வருகிறார்கள். இந்த மக்கள் வருகை என்பது மிக முக்கியமான விஷயம். நீங்கள் அந்த உரையாடுகின்ற எங்கே அந்த பண்பாட்டு அடையாளம் குறிஞ்சி என்பது அடையாளப்படுத்தப்பட்ட அந்த தமிழ்நாட்டில், அந்த இந்திய பூமியிலிருந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கு வந்து சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். எனவே இந்த நிலத்தை உருவாக்குவதில், அந்த நிலம் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை கட்டமைப்பதில், அந்த பொருளாதார கட்டமைப்பில் வேலைக்கு வருகின்ற மக்கள் கூட்டமாக பெருமளவில் வந்து வேறு வகையிலும் வந்தார்கள். பெருமளவில் வந்து அவ்வாறே நின்று விடாமல் அவர்கள் உருவாக்கிய தமிழ் என்றே ஒரு தமிழ் முத்தமிழுக்கு வலு சேர்க்கிறது. இயலிசை நாடகம்தான் நாங்கள் தமிழ் என்று இருந்த நேரத்தில் மலையக தமிழ் என்கின்ற ஒரு தமிழ் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகிறது.